வணக்கர்களே, நான் தான் உங்கள் ஓன் வாய்ஸ் ரஞ்சித் பேசுகிறேன். எதுக்காக இந்த காணொளி பார்த்தீங்கன்னா, நம்ம குமராபாளையத்தில் வந்து 3 வயசு சிறுமி வந்து ஒரு 70 நபர் வந்து ஒரு வயதான மூதாட்டி அவன் பாலியல் துன்புறுத்தல் பண்ணி இது பண்ணிட்டான். அவனை வந்து காவல் நிலையத்தை அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னுமே அந்த மக்கள் வந்து அவங்க உறவினர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவனை காட்ட சொல்கிறாங்க. இந்த காவல்துறையினை காட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. குமராபாளையத்தை வந்து எப்போ வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அக்கா வந்து செய்தியாளர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையே பேசின ஆடியோ எங்கிட்ட இருக்கு, இந்த காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த காணொலியை போகிறேன், நீங்களே பாருங்க. இந்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு நாசமாக போயிட்டு இருக்குன்னு பாருங்க. நம்ம இந்த அளவுக்கு குமராபாளையத்தில் பிரச்சனை வந்திருக்குது. சிஎம் விஜய் அண்ணா அவரை வந்து திருச்சியில் இருக்கார். திருச்சி கிழக்கில் போயிட்டு மைக்கு பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே குமராபாளையத்தில் குழந்தைய கெடுத்துட்டான்னு சொல்லி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பெருசாக தெரியல. இங்கே திருச்சி கிழக்கில் போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீங்களே பாருங்கள் எப்படி அப்புறம் நல்லாட்சி விஜய் அண்ணா கொடுத்துருக்காருங்கிறத நீங்களே பாருங்கள். குமராபாளையத்தில் நடந்திருக்கு. இந்த குழந்தைக்காக அந்த ஊர் மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டம் மேலே போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. தகுந்த நடவடிக்கை இன்னுமே எடுக்கலை. ஏன்னா வந்து நடவடிக்கை எடுக்கிறது எப்படின்னா, தப்பு செஞ்சவன் மேலே நடவடிக்கை கிடையாது. தப்பு செஞ்சவனுக்காக அவனை உள்ளே போட சொல்லி போராட்டம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் மேலே தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. பொதுமக்கள் மேலே, இந்த காவல்துறையினர். இதுக்கு வந்து திமுக ஆட்சி இருந்தால் கூட பரவாயில்ல நாங்கள் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி காவல்துறை நடத்துகிறாங்க. இந்த மக்களை வந்து வஞ்சிக்கிறாங்க. இது வந்து கண்டிக்கத்தக்க செயலாக இருக்குது. இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இதனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. ஏன்னா இது மோசமான ஆட்சி, மோசமான காவல்துறை. என்னோட தரப்பில் என்னோட இதில் சொல்ல போகணும்னா இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க.